வணக்கம், இது கலாமா கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறோம் பாருங்கள். இந்த பொங்கல் வந்துட்டு பாருங்கள் எப்படின்னு. உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சுட்டு இருந்தீங்க? இந்த பாருங்கள், பொங்கல் கவகப்பன்னு பொங்கி வருதுங்க. பசங்கள்லாம் ஒரே கூத்து ஆட்டமாக இருக்காங்க. பசங்க இப்போ பக்கத்து வீட்டு பொண்ணெல்லாம் வந்துருந்தா எங்கள் பேத்தி பேரெல்லாம் இருக்கானுங்க. பொங்கல் 2 பொங்கல் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அரிசி களைஞ்சி எங்கள் மருமகள் பேரன் பேத்தி எல்லோரும் போடுறாங்க அரிசி. சக்கரை பொங்கல் வெத்து பொங்கல் 2 வைப்போம். பொங்கல் பால் நல்லா சூப்பராக பொங்கிச்சு. இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. சக்கரை பொங்கல் தான் சீக்கிரமாக வந்துடுச்சு. இப்போ முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டு நெய் ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தான் ரெடி ஆனது. அதுக்கு நெய்யெல்லாம் ஊற்றி பானை நிறையா வந்துடுச்சுங்க சாப்பாடு. சும்மா உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்குனீங்க? பாருங்க, அடுத்தது வெண்பொங்கல் ரெடியாக போகுது. இப்போ வெண்பொங்கலுக்கு ஒன்றுமே போட மாட்டேன், வெறும் பால் ஊற்றி பொங்குவேன், உப்பு போட்டிருப்பேன், அவ்வளோதான். இப்போ எங்கள் மருமக தான் சக்கரை பொங்கல் இறக்கி கொண்டு வைக்கிது. எனக்கு கால் முடியலை, இடுப்பு. மருமக தான் சக்கரை பொங்கல் இறக்கி வந்து வச்சுருக்கு. அதுதான் எங்கள் வீட்டில் அவங்க சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி சாமி கும்பிட்றாங்க. இப்போ நாங்கள் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு சூரியனுக்கு சாமி கும்பிடுவோம். வீட்டில் எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் வீட்டு சாமிக்கு படைச்சிட்டு 5 இலை போட்டு சாமி கும்பிடுவோம். அதை எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ இந்த பாருங்கள், பொங்கல் 2 பொங்கல் 5 இலை போட்டிருப்போம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் சூரிய நாராயணன் படைக்கணுன்னு மாடியில் கொண்டு வச்சு படைப்போம். மாடியில் வச்சு தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டி சூரியனுக்கு நன்றி செலுத்திட்டு கீழே வந்து இறங்கி வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு எல்லோரும் சாப்பிட்டு பொங்கல் இனிதாக பொங்கல் கொண்டாடி முடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடினீங்க சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.